ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் விஎல்சிசியிலேருந்து சன்ஸ்க்ரீன் பாடி லோஷன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபேஸ்க்கான சன்ஸ்க்ரீன் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். டீகன்ஸ்ட்ரக்ட், அரோமா மேஜிக் அண்ட் விஎல்சிசி சன்ஸ்க்ரீனோட ரிவ்யூலாம் வந்து சேனலில் இருக்கும். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனே வந்து பாடிக்கும் யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து பட்ஜெட் வைஸ் கரெக்டாக இருக்காது. ஏன்னா ஃபேஸ்க்கு வந்து குவான்டிட்டி கம்மி, பட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். பாடி லோஷன்னு வாங்கும்போது அது நமக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். இந்த பாடி லோஷன் வந்து நான் வாங்கும்போது ஆஃபரில் 200 ருபீஸ் கிட்ட தான் இருந்தது. நீங்களும் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். மேலே டாப் வந்து சீல் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே சன்ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் லீக் ஆகிருந்த சைட்லலாம். லாக்கில் இருந்தாலுமே சன்ஸ்க்ரீன் லீக் ஆகிருந்தது. இந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேப்பை ட்விஸ்ட் பண்ணால் தான் இந்த கேப் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சன்ஸ்க்ரீன் வெளியே லீக் ஆகிருந்தது. இந்த சன்ஸ்க்ரீன் வந்து SPF 30 அண்ட் PA++ இருக்குது. நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனுமே வந்து 30 to 55 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். பட் நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணுறது மினிமம் வந்து ஒரு 30ஆவது இருக்கணும். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து UVA அண்ட் UVB ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தனியாக வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பின்னாடி வந்து இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது வழக்கம் போல் நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது வெளியே போகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு போகணும். நீங்கள் வந்து ஹெவி சன்னில் இருக்கீங்கன்னா 1 hour இல்லைனா 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி ட்வைஸ் யூஸ் பண்ணால் போதும். இந்த கேப்பில் வந்து மேலே ட்விஸ்ட் பண்ணுங்க சொல்லி ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைட் நான் ட்விஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு சைட் மார்க் பண்ணியிருக்காங்க. பட் அந்த சைடில் ட்விஸ்ட் பண்ணாலுமே க்ளோஸ் ஆகலை. நான் ஓப்பன் பண்ணதுமே அந்த டியூப்பில் சைடில் இருந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் ஒன்ஸ் வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த இஷ்யூவுமே வரல. பம்ப் வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஆனால் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோஷன் வந்து திக்காக இருந்தது. ஒயிட் கேஸ்ட் இஷ்யூலாம் இந்த சன்ஸ்க்ரீனில் எதுவும் வரல. நான் நிறையா லேயர் அப்ளை பண்ணாலுமே ஒயிட் கேஸ்ட் இல்லை. பட் லைட்டாக வந்து ஸ்டிக்கியாக ஃபீல் ஆச்சு அண்ட் ஆயிலியாகவும் இருக்கும். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. பாடிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்க மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீன் தான். கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம ஸ்கின்னோட செட் ஆகிடுது. அண்ட் அந்த ஆயிலி ஃபினிஷும் இருக்கிறது எனக்கு ட்ரை ஸ்கின்றதுனால கொஞ்சம் நேரத்தில் அது நார்மல் ஆகிடும். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் பயங்கர ஷைனியாக இருக்குல்ல. அப்படி இல்லைன்னா நீங்கள் லைட்டாக வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி வச்சு தொட்டு எடுத்திங்கன்னா அந்த ஆயிலினஸ் போகலாம். இல்லை மேலே வந்து நீங்கள் பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நல்லா தொடச்சி எடுத்துடாதீங்க, சன்ஸ்க்ரீனே ஃபுல்லாக போயிடும். சன்ஸ்க்ரீன் லீக் ஆகிருந்ததுனால நான் இதோட வெயிட் செக் பண்ணேன். வெயிட் வந்து அரௌண்ட் ஒரு 380 கிராம்ஸ் இருந்தது. ஸோ குவான்டிட்டி வந்து கம்மியாலாம் இல்லை. இந்த சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு நான் வெளியே போனதுக்கப்புறமா ஒரு 15 to 30 மினிட்ஸ்க்குள்ளேயே எனக்கு வந்து ஹீட் ஆகிற மாதிரி, ஸ்கின் பேர்ன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு தான். பட் இந்த சன் வந்து நீங்கள் ரொம்ப பீக் ஹார்ஸில் போகிறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஹீட் ஃபீல் பண்ணுவீங்க. பட் சன் ப்ரொடெக்ஷன் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் நல்லாவே கொடுத்தது. நீங்கள் அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு பாடி சன்ஸ்க்ரீன் பார்க்குறீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.